ஆர்சி வாங்கினதுமே அடுத்து ஹெல்மெட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுன்ட்டு இருந்தேன். ஸோ கேஒய்டி லியோபார்ட் டிடி கோஸ் அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு 130 140 போகும்போது வண்டி அப்படியே ஒரு மாதிரி பெட்ரோல் இல்லைன்னா எப்படி அணத்தும் அந்த மாதிரி அணத்துது. த்ராட்டில் பாடியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் செயின்ஸ் பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்குது. அண்ட் அதை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பீஸ் வரும். அந்த ரப்பர் பீஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸ் பாக்கெட்டு அது செட்டாகவே மாற்றணும். ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். ஸோ இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு போய் அப்படியே சர்வீஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான். பிகாஸ் வண்டியில் வந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை நான் போன வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி தான் டைமே கிடச்சிது. கேடிஎம்மில் ஸ்லாட் புக் பண்ணி அண்ட் இன்றைக்கி தான் கிடைக்கும். சரி அப்படியே போய் சர்வீஸ் விட்டு வந்துடலாம் அப்படின்ட்டுன்னு. சாரி, செகண்ட் அண்ட் தேர்ட் கியரில் வந்து ஸ்டக் ஆகும். அது வந்து ஒன்றா ஸ்பார்க் ப்ளக்கு அப்படின்னா வந்து த்ராட்டில் கேபிள் டன்னில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். அதை பார்க்கணும். ஃபேரிங் லூஸாக இருக்கும், அதை வந்து டைட் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 தான் மேஜர் எனக்கு. ஸோ போய் இன்றைக்கி போய் சர்வீஸ் விட்டு வருவோன்னு நம்ம ஹெல்மெட் வாங்கிட்டோம். ஸோ கேஒய்டி லியோபார்ட் டிடி கோஸ் அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டேன். போன டைமு அதாவது GT 650க்கும் RC 390க்கும் ஒரு ட்ராக் மாதிரி வச்சுருப்போம். அந்த ஹைவே ரைட் அடிச்சிருப்போம். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். RC வாங்கினதுமே அடுத்து ஹெல்மெட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுன்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறையா ஆக்சிலேஷனுக்கு அப்புறமேட்டு MT போகலாமான்னு பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் வேணாம், கேஒய்டியே போகும், கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ கேஒய்டி லியோபார்ட் தான் எடுத்திருக்கு. அந்த ஹெல்மெட் ஒன்று நான் வீடியோவில் காட்டினதே இல்லை. போய் சர்வீஸ் விடணும். சர்வீஸே போன சனிக்கிழமை நான் பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் பிஸியாக இருந்தது, ஸ்லாட்டே கிடைக்கல. அப்புறம் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கேடிஎம் ஃபோன் பண்ணவும் இன்றைக்கி வாங்க பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ தான் ஹெல்மெட்டுக்கு வந்து எம்சீல் வச்சு அண்ட் தென் மோட்டோ விளாக் செட்டப்பெல்லாம் ரெடி பண்ணேன். ஆக்சுவலி வைபேண்ட் ரெடி பண்ணியிருந்தேன். வைபேண்ட்லேயே போட்டுக்கலான்னு. எனக்கு வைபேண்ட் அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்க கிடையாது. எம்சீலே அதோட இதே பழகிட்டு நான் பழைய ஹெல்மெட்டும் எம்சீல் தான் ஓட்டியிருந்தேன். ஸோ எம்சீலோட அந்த ஒரு ஸ்ட்ராங் வந்து வைபேண்டு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ எம்சிலே வாங்கி அண்ட் தென் மவுண்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ மோட்டோ விளாக் செட்டப்பும் நம்ம கேஒய்டி ஹெல்மெட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ போய் மெயினாக வண்டியை மட்டும் தான் ரெடி பண்ணணும். அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நமக்குள்ளார கொஞ்சம் ஒரு இதாகவே ஓடிட்டு இருந்ததா. ஏன்னா ஒரு 130 140 போகும்போது வண்டி அப்படியே ஒரு மாதிரி பெட்ரோல் இல்லைன்னா எப்படி அணத்தும் அந்த மாதிரி அணத்துது. அது ஹைவேலலாம் போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓவர்டேக் அடிக்கும் போதெல்லாம் டக்குன்னு அணந்துச்சுன்னா அது பெரிய ரிஸ்கில் கொண்டு போய் விடும். ஸோ அதனாலேயே போய் மேஜராக சர்வீஸ் விட்டு எடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ செகண்ட் சர்வீஸ் எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அதாவது எங்கிட்ட வந்ததுலேருந்து செகண்ட் சர்வீஸு, ஆனால் எவ்வளோ காஸ்ட் ஆகுது என்னங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் தான் நம்ம வண்டியில் இருக்குது. அண்ட் தென் லோ பேட்ரி காட்டிகிட்டே இருக்குது. அது லோ பேட்ரிங்கிறது வண்டி வீக்லி த்ரைஸ் தான் எடுப்பேன். ஸோ அதனால வந்து ரேராக எடுக்கிறனால அப்படி காட்டுதா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் வண்டி பிக்கப் ஆகும்போது காட்டுறதில்ல, இனிஷியல் ஸ்டார்ட் ஆனால் மட்டும் அப்படி காட்டுது. ஸோ அதோட இஷ்யூ இருக்கா, பேட்ரி லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பக்காவாக செக் பண்ணி ஒரு எல்லா சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன காஸ்ட் ஆகுது செகண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஹோண்டா எங்கேயோ கிளம்புவாங்களாட்டிருக்கு. கேடிஎம் வந்தாச்சு. எப்படி 3 to 4 hours ஆக்கிடுவாங்க, அப்போ தான் தெரியும். சரி, நான் சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு டீட்டெயிலாக எவ்வளோ காஸ்ட் ஆச்சு என்ன ஏதுங்கிறத சொல்கிறேன். வேறு அஸ்கோர் நான் 401 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை வேறு பார்க்கணும். ஸோ காய்ஸ், வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் கேடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு அந்த வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டுருக்கிறேன். ஸோ ஆக்சுவலி வண்டியில் என்ன மேஜர் இஷ்யூ ஆச்சுன்னா வந்து த்ராட்டில் பாடியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் ரொம்ப பெரிய மேஜர் இஷ்யூவாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் கியர் தேர்ட் கியர் வந்து இப்போது செகண்ட் கியர் தேர்ட் கியரில் ரொம்பவே ஸ்டக் ஆனது. அந்த டாப் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெட்ரோல் இல்லாமல் அணைச்சதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அணைச்சது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி த்ராட்டில் பாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பன் டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இத்தனை இஷ்யூ ஆகிருக்கு. அப்புறம் அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அண்ட் தென் வந்ததுக்கப்புறம் ஃபிட் பண்ணக்கப்புறமேட்டு இப்போ அந்த இஷ்யூ வரதில்லை. இல்லைனா எனக்கு எப்படி இருக்குன்னா ஐடியலாக வண்டியை விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடும். இப்போ அந்த எல்லா இஷ்யூவுமே முடிஞ்சிருச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் அடிக்கும்போது இப்போ இருக்கிற கான்ஃபிடென்ட் தாங்க வேறு லெவலில் இருக்கும். அந்த அது ரொம்பவே ஸ்டக் ஆகிட்டு இருக்கவும் தான் நான் ரொம்ப யோசித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அது க்ளீன் பண்ணி போடவும் அது காமிச்சாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டெபாசிட் ஆகி இருந்திருக்கும். அதோட இமேஜுமே நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்திருப்பேன்.
அதுக்கப்புறம் இப்போ பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அண்டு இதுக்கப்புறம் வண்டியில் வேறு மீதி வந்து எனக்கு இன்ஜின் ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கம்மியாகலை. ஸோ வண்டி இன்னுமே சர்வீஸ் வரதுக்கு டைம் இருக்குது. இதுதான் எனக்கு மேஜர் இஷ்யூவாக இருந்தது. ஸோ அதனால் நான் இதை மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டேன். மீதி வேறு எதுவுமே இல்லை. இன்ஜின் ஆயில் வந்து டாப் அப் பண்ணிட்டாங்க. மீதி கூலண்ட் ஆயில் எல்லாம் செக் பண்ணி இது எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. அண்டு இன்னும் நம்ம வண்டியில் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா வந்து செயின்ஸ் பேக்கெட் தான். ஸோ இருங்க. ஸோ செயின்ஸ் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. ஸோ அதையுமே கையோடு மாற்றிடலான்னு பிளான் பண்ணிச்சு. பட் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால தான் செயின்ஸ் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்குது. அண்டு அதை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பீஸ் வரும். அந்த ரப்பர் பீஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸ் பேக்கெட்டு அது செட்டாகவே மாற்றணும். அது இப்போது ஸ்டாக் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரி வேணாம், ஒரு 2 days வண்டி இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வண்டி கையில் கொடுத்துருங்க, நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஸ்டாக் வந்ததுக்கப்புறமேட்டு நானே வந்து கொடுத்து ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டேன். அந்த ஃபேரிங் எல்லாமே பக்காவாக டைட் பண்ணிட்டாங்க. அண்ட் பேக் டயர் மாற்றியே ஆகணும். பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா க்ரிப்பே இல்லை. ஸோ இதுதான் வந்து மேஜர் ப்ளே பண்ணணும் பிரேக்கிங் அப்போது. ஸோ பேக் டயர் மாற்றணும். அது என்ன பிராண்டு என்ன டயருங்கிறத பற்றி இப்போ வரைக்கும் எதுவுமே யோசிக்கல. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்ஜிலர் போட்டிருக்கு. பேக் வந்து யோசிச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா பேக் டயர் மாற்றணும், செயின்ஸ் பேக்கெட் மாற்றணும். இது மித்தபடி வேறு எதுவுமே இல்லை. காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கிடையாது எனக்கு. ஏன்னா சர்வீஸ் விடுற டைம் கிடையாதுங்கிறனால ஜஸ்ட் இது ஒரு மேஜர் இஷ்யூவாக எடுத்துகிட்டு போயிருந்தது. மீதி எல்லாம் செக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. 1500 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆச்சு. த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஜென்ரல் செக்அப் பண்ணி 2-3 கேபிள் மாற்றினேனாங்க. அதை கரெக்டாக என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. மெயினாக இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வைசர் மாற்றணும். நான் இப்போ வரைக்கும் கிளியர் வைசர் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அது என்ன ஆகுதுன்னா இப்படி ஹெல்மெட்டோட கேமராவோட ஒரு பக்கம் நிற்கும்போது சுற்றிலும் நம்மளை பார்க்கலைனாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே தோணிகிட்டே இருக்குமா. ஸோ அது இதே பிளாக் வைசர் போட்டோன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஏன்னா நாம் யாரை பார்க்குறோங்கிறது தெரியாதுல்ல. ஸோ அதனால் அவங்க நம்மளை பார்த்தாலும் நாம் எப்படி அந்த ரியாக்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஐடியாலாம் இருக்காது அவங்களுக்கு. ஸோ அதனாலேயே நான் பிளாக் வைசர் மாற்றணும். ஹெல்மெட் வாங்கினேன், அதுக்கப்புறமேட்டு பெருசாக எந்த பக்கமும் பிளான் பண்ணல, பெருசாக எங்கேயும் போகாததால் அந்த ஹெல்மெட்டை வாங்கி கவரோடு உள்ள வச்சதோட சரியா சீக்கிரமாக பிளாக் வைசர் மாற்றணும் இந்த கேவைடிக்கு. அது மாற்றிட்டா தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டே கிடைக்க மாட்டேருக்கு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500 ஆச்சு. ஆக்சுவலி சர்வீஸ் டைமுக்கு இல்லாமல் முன்னாடியே போய் சின்ன ஒரு ட்ரபுளுக்காக விட்டதுனால காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1500 முடிச்சுது. இதே நான் வந்து செயின்ஸ் பேக்கெட்லேருந்து எல்லாம் மாற்றிருந்தேன். நியர்லி 6 ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸ் பேக்கெட்டை மாற்றிடுவேன். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் வித் ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.